ஓகே. நான் வந்து எந்த ஒரு ஃபீட்பேக்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆம் ஒரு சில மாதங்கள்ல வந்து பெயின் கூடுதலா இருக்கும். ஒரு சில அ டைம்ல வந்து பெயின் எனக்கு இருக்காது. ஸோ இந்த மாரி தான் போறது. இப்ப பெயின் அதிகமா இருக்கிற காலத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு இயலாத கட்டத்துல நான் வந்து பெயின் கில்லர்ஸ் அந்த மாரி தான் எடுத்துக்கொள்ளுவேன். எனக்குமே விருப்பம் இல்ல. ஏனென்னா எனக்கு தெரியும் பெயின் கில்லர் கூடாது. அது எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சும் இந்த எங்களுக்கு பெயின் தாங்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த டைம்ல என்னடா செய்ற? உயிர் போற வலியா இருக்கே! சரி பரவால்ல பெயின் கில்லர் போடுவோம்ன்னு சொல்லி அந்த மாதிரி தான் எங்கட மனநிலை அந்த டைம்ல இருக்கும். ஸோ நாங்க அது சரி போட்டு இதுலருந்து ஒரு கொஞ்சம் தீர்வு கிடைக்காதான்ற மாதிரிக்கு நாங்க போடுவோம். ஸோ அந்த மாரி தொடர்ந்து 2 மாசம் பெயின் கில்லர் போட்டு வரும்போது, எனக்கு என்னடா இப்படி போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த மந்த் எனக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் இந்த டைம் பெயின் வர ஆரம்பிக்கும்போது, நான் என்ன செய்தேன்னு சொன்னா, இங்கினி மில்க்கும் குடிச்சிட்டு இங்கினி மில்க் குடிச்சிட்டு நான் வழமையில இங்கினி மில்க் யூஸ் பண்றது தான். ஸோ அந்த டைம் ஒரு மாதிரி எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னா, ஏவுற மாதிரி வரும். வயிறும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் இங்கினி மில்க்கும் குடிச்சிட்டு, நான் ரிஷி ஆயில் வந்துட்டு வயித்துக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே அந்த பெயின் கில்லர் ஒண்ணு போட்டா நாங்க எப்படி அந்த ரிலாக்ஸா எங்களுக்கு அந்த பெயினே தெரியாது தானே. தெரியாது அந்த மாரி தூங்குவோமோ, அந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு அந்த ஒரு தரம் கிடைச்சது. அதுக்கு பிறகு நான் பெயின் கில்லர் போடவே இல்ல. நான் இத ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். நாங்க இத யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நான் அதுக்கு அடுத்த மாசம் நான் செய்து பார்த்தேன். எனக்கு இப்ப அந்த பீரியட்ஸ் வருதுன்னு சொன்னாலே எங்களுக்கு பெயின் வரப்போகுதுன்னா, நான் முன்கூட்டியே டக்குன்னு ரிஷ் ஆயில் அந்த டைமுக்கு நான் குடிப்பேன். அந்த வயிறு ஒரு மாதிரி எங்களுக்கு பெயின் ஆரம்பிக்கும்போது, மெட்ட ரிஷ் சாரி இங்கினி மில்க்கையும் நான் குடிச்சிட்டு, ரிஷ் ஆயிலையுமே வந்து என்ன செய்வேன்னா, வயித்துல நான் அப்ளை பண்ணி விடுவேன். இப்ப எனக்கு அது அந்த எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல அந்த பெயின் வருகுதுன்னு சொன்னாலும் எனக்கு பயம் இல்ல. முதல் பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். ஐயோ! இந்த பெயின் எப்படிடா தாங்க போறோம்ன்ற அளவுக்கு ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். ஆனா, இப்ப எங்கள்ட்ட வந்து இந்த மாரி ரிஷ்யூ ஆயில், இங்கினி மில்க் இருக்கிறதால எனக்கு உண்மையிலே அந்த பயம் கூட இல்ல. சரி ஓகே அது பெயினா இருந்தாலும் நாங்க ரிஷ்யூ ஆயில் அப்ளை பண்ணோம்னு சொன்னா, ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெயின் இல்லாம போகுது. அது மட்டும் இல்ல, அது தொடரவும் இல்ல. ஒரு சில பேருக்கு வந்து எங்களுக்கு பெயின் இருந்தா பெயின் கில்லர் போட்டாலும், திரும்ப என்ன செய்யும்? அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள்லாம் பெயின்கள் இருக்கும். ஆனா நான் ரிஷ்யூ ஆயில் அப்ளை பண்ணதுல பார்த்த விஷயம் என்னன்னா, அந்த பெயின் அதோட இல்லாம போது, அடுத்த நாளுமே அந்த பெயின் வந்து வர்றதுக்கான எந்த விதமான அந்த ஆ சிம்ப்டம்ஸ் அறிகுறிகள் எதுவுமே இருக்கல. கொஞ்சம் கூட பெயின் வரவே இல்ல. ஸோ அந்த ஒரு ரீதியில தான் நான் கண்டிப்பா உங்களுக்கு இத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பெஸ்ட்டான ப்ராடக்ட் முக்கியமா இந்த பீரியட்ஸ் டைம்ல வர்ற பெயினுக்கு நீங்க இத யூஸ் பண்ண முடியும்.